ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டைலின். இன்றைக்கி நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி டேஸ்ட்டாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 பெரிய உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி கழுவி எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து தேவையான மசாலா எடுத்துருக்கிறேன். இதில் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தான். நான் 4 பல் பூண்டை தோலோடவே தட்டி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னென்ன மசாலா எடுத்துருக்கிறேன்னா உப்பு, கறி மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பூண்டு, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவரில் வந்து அந்த ஆயிலில் இறங்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 2 வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தெரிக்கும். நான் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு 6 to 7 minutes வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து இந்த பூண்டு தான் இதில் இருக்க ஹைலைட்டே. அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மசாலா கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது. ஸோ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாகிற மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் விட்டு ஒரு 5 to 6 minutes நல்லா விட்டு நல்லா அதை வந்து வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசால், உப்பு, மல்லித்தூள். நான் கறி மசால் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு வந்து அந்த மசாலாலாம் வந்து எல்லாம் கம்பைன் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த மசாலா கூட வந்து உருளைக்கிழங்கு, அந்த ஆயில், அந்த பூண்டு எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி நல்ல ஃப்ளேவராக இருக்குது. மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes நம்ம மூடி வச்சா போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்குல இறங்கிருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சர்வ் பண்ணிட்டேன். இது வந்து நான் அன்றைக்கி வெஜ் புலாவ் கூட செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து நான் தனியாக போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி தான் நான் போட முடிஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.